வணக்கம் மக்களே, வெல்கம் டு பணங்குரு. இன்றைக்கி நம்ம கர்நாடகா பேங்க் பற்றி கிளியராக, சிம்பிளாக, இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்பாக இருக்கும். கர்நாடகா பேங்க் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க். 100 வருஷம் பழமையான பேங்க். ஸ்ட்ராங் லெகசி இருக்குது. ரீட்டைல் பேங்கிங், MSME லோன்ஸ், அக்ரிகல்ச்சர் லோன்ஸ், NRI பேங்கிங், இந்தியா ஃபுல்லாக பிரான்ச்சஸ் ப்ளஸ் டிஜிட்டல் பேங்கிங் ஃபோக்கஸ். ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன நடக்குது? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் NPA கண்ட்ரோல் ஆகுது, ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுது, காஸ்ட் கண்ட்ரோல் பெட்டர், பட் க்ரோத் ஸ்டில் அக்ரெசிவாக இல்லை. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பீடில் டர்ன் அரவுண்ட் நடக்கலை. அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் சிம்பிளாக, கிராஸ் NPA கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டு வருது. நெட் NPA கண்ட்ரோலில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இம்ப்ரூவிங் பட் நாட் பெஸ்ட் இன் கிளாஸ். காசா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா ஸ்டேபிள். ஓவராலாக பேட்லேருந்து பெட்டர் ஆகி, பெட்டர்லேருந்து ஸ்டேபிள் ஆகி ஸ்டேஜில் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் பிஹேவியர் நம்ம இப்போது பார்க்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். கர்நாடகா பேங்க் ஷேர் ப்ரைஸ் பற்றி இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இது இயர்லி சார்ட்டு. இயர்லி சார்ட்டில் நம்ம 2021 இது 6.58% மேலே போயிருக்கு. 22 147.20% மேலே போயிருக்கு. 23 53.83% மேலே போயிருக்கு. ஆனால் 24 8.34% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் -7% கீழே வந்திருக்கு. இப்படி இருக்கிறத 2026 நான் கணித்தது எப்படி கர்நாடகா பேங்க் போகும்னு பார்த்தோன்னா, 180 to 190 நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோன்னா அடுத்த வருஷம் 213, 247, 218 காமிக்கிறது. நான் நினைக்கிறதுல ஒரு 260 காமிக்கணும். அப்போது நமக்கு ஒரு 190 நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 260னா ஒரு 70 ருபீஸ், 75 ருபீஸ்க்கு ஒரு கெயின் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம இப்போ கர்நாடகா பேங்க் முள்ள கீழே வந்துட்டுருக்கு, 199க்கு வந்திருக்கு. இப்போ நம்ம 190 to 180 நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அடுத்த வருஷம் வந்தால் பார்க்கலாம். இதுதான் என்னோடய கணிப்பு. அதை தவிர நான் நிஃப்டியை டிசம்பரில் கணிச்சிருக்கேன். அது எப்படி போயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே 25,882க்கு கீழே நிஃப்டி ப்ரெஷரில் இருக்குது, கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம் 2026 நான் எல்லா ஸ்டாக்ஸு, நிஃப்டி இண்டெக்ஸ் இதுக்கெல்லாம் நான் 1 இயர் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அது எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கர்நாடகா பேங்க்கில் நான் கணித்ததில் இந்த மாதிரி ஃபிகர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 280 போகுமான்னு எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் போகவும் செய்யலாம். ஆனால் 260 to 47க்கு மேலே போச்சுன்னா 260 காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கர்நாடகா பேங்கோட பாசிட்டிவ் என்னதுன்னு பார்த்தோன்னா, ஓல்டு அண்ட் ட்ரஸ்டட் பேங்க், NPA கண்ட்ரோல் இம்ப்ரூவிங், வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தோன்னா க்ரோத் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோ, PSU ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்கோட காம்படிஷன், ஸ்டாக்கில் ஒரு லாங் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக நெகட்டிவ் க்ரோத் தான் கொடுத்துருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் -9% கீழே விழுந்திருக்கு. இது ஒரு ஹை க்ரோத் பேங்க் இல்லை, ஸ்டேபிள் ரிகவரி ஸ்டோரி. ஃபைனல் வெர்டிக்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி பணங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் வெர்டிக்ட்னா இது ரொம்ப பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கு. ரிஸ்க் மீடியம், ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனும் மாடரேட் தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. டைம் ஹொரைசன் லாங் டேர்ம். யார் லாங் டேர்மில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும். பேங்க் ஸ்டாக்ஸில் எப்போவுமே நம்பர் தான் முக்கியம், எமோஷன்ஸ் இல்லை. இந்த
டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஓன் SEBI registered financial advisor before investing. We are not responsible for your losses or profits. Thank you.